ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆட்டுக்கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பாடு செய்யணும். அவ்வளோதான். இன்னைக்கு இந்த சோறு வந்து வெந்துட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம். சோறு ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டேன், அது வெந்துட்டு இருக்குது. இதோ சாப்பாடு வந்து வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு அதை வடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர்லேயே குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு குக்கர் வச்சுருக்கேன். சாப்பாடு மட்டும் வடிச்சிக்கலாம். சரி, வடிச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடியில் இருக்கிற கஞ்சிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி ஆகும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அவ்வளோதான், போதும். இப்போ வந்து குழம்புக்கு வந்து குக்கரை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் வைக்கிறோம். அடுப்பு காஞ்சிருச்சு. சட்டி, குக்கரு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இதில் பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், பெருக்கிட்டு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வந்து தேங்காய் கல்லையை அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு வந்து அதில் தேங்காய் கல்லை கூட போட்டிருக்கேன். அதனால இதில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வணங்கணும். இது தூளுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வந்து தக்காளி வணங்கும் சீக்கிரமா. இப்போ வந்து தக்காளி வந்து வணங்கிடுச்சு. நல்லா நல்லா நைஸாக வணங்கணும், இல்லைனாக்கா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால நல்லா வணங்கிடணும். தூளுப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்கு தான் தூளுப்பு போடுறது. இப்போ கறி வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதோ போட்டுக்கலாம். டேக்ஸால் செய்யலாம். சருவத்தில் நான் வந்து குக்கரில் வச்சிடலாம், கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும்னு சொல்லிட்டு குக்கரில் வைக்கிறேன். இது 2 விசில் விட்டோம்னாக்கா போதும். இளம் ஆட்டுக்கறி தான். 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டோம்னாக்கா சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும். கல்லுப்பு போட்டுக்கலாம் இதுக்கு. ஏன்னா கறிக்கு வந்து கல்லுப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி செலவெல்லாம் போட்டுட்டு, மசாலா செலவெல்லாம் போட்டுட்டு, நம்ம தேங்காய் கல்லை அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் கடலை கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு, தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் போடலாம். போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 2-3 விசில் விட்டோம்னாக்கா கறி வெந்துடும். அவ்வளோதான். கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டியது தான். கறி ஃபஸ்ட்டு இப்போ வணங்கட்டும். இது வந்து கறி இப்போ வணங்கிட்டு இருக்குது. நிறையா பேர் வந்து இட்லி தோசை கறி குழம்புக்கு வச்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் அதுவும். இருந்தாலும் வந்து சாப்பாட்டுக்கு தான் கறி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து சாப்பாடு தான் பிடிக்கும்.
சோறு கறி குழம்பு இதுதான் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எங்களுக்கு. அப்படியே சோறு வடித்த கஞ்சி இருக்குதுடா, சோறு வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் குடித்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஞ்சி வடித்த கஞ்சி வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால் கஞ்சியில் சோறு கொஞ்சோண்டு போட்டு அதுலேயே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டோம்னாக்கா மஞ்சத்தூள் போட்டு கஞ்சி குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் சளிக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும், சளிக்கு நல்லாயிருக்கும். காலையில் கொஞ்சம் குடித்தோம்னாக்கா கொஞ்சம் பசி நேரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இதில் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது 2-3 கிளாஸ் வரும். இதில் ஒரு கிளாஸ்க்கு மட்டும் ஆகிற மாதிரி நம்ம சாப்பாடு கொஞ்சோண்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இப்போ குடிச்சிக்கலாம். இதை நம்ம கறி வந்து வணங்கிட்டு இருக்குது, வணங்கட்டும். பாருங்கள், கஞ்சி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. இதை இப்போ வந்து குடிச்சிக்கலாம். பசி நேரத்துக்கு கஞ்சி குடித்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு சளிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கறி வணங்கிட்டு இருக்குது, தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம், அவ்வளோதான். இதை வத்திக்கிச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம். நல்லா உருண்டு வந்துருச்சு கறி. கறி நல்லா உருண்டு வந்துருச்சு, தண்ணியே வத்திக்கிச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் செலவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் காரமாக வேணும்னாலும் ஒரு அரை ஸ்பூனு 1/4 ஸ்பூனு இப்படி சேர்த்தி போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். நாங்களும் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், அதிகமாக இல்லை, ஓரளவு காரமாக சாப்பிடுவோம். அதனால் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் கல்லை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். தேங்காய் கல் இதுலையே நான் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டில் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். இப்போ தேங்காய் கல்லையை போட்டுக்கிட்டு நல்லா கிளறி வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். இதில் இருக்கிற தண்ணியே அப்படியே வலிச்சு ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் இருக்கிற தண்ணியை அப்படியே வலிச்சு ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த தேங்காயெலாம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை, அதனால் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் குழம்பு திங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் கெட்டியாகவும் வைப்பாங்க. நமக்கு வந்து அந்த கெட்டியாக வைக்கிறது கொஞ்சம் பிடிக்காது. கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது வச்சுக்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டோம். தண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் கறி கொதிச்சு வெந்துட்டு பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா போதும். இப்போ நம்ம வந்து குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 விசில் விட்டோம்னாக்கா கறி ரெடி, குழம்பு ரெடி ஆகிடும். கறி வெந்துடும். அப்புறம் இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குக்கரை போட்டு மூடி வச்சுட்டேன். இதுக்கு மேலே குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுனாக்கா, குக்கர் விசில் இருந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சி, ரெடி ஆகிடும். இதையே தனியாக குழம்ப விட்டுட்டு கறியை மட்டும் எடுத்து தனியாக போட்டு வெங்காயம் செலவெல்லாம் போட்டு வறுத்து வச்சோம்னாக்கா அது
வணக்கிறது, நாங்கள் வணக்கிறது கறி வணக்கிறதுன்னு சொல்லுவோம். சுக்கா இதெல்லாம் புதுசு புதுசாக பேர் அதுக்கெல்லாம் கொண்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு சொன்னாங்க, பெப்பர் மட்டன் மசாலா, பெப்பர் மட்டன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பேர் இருக்குது. அந்த மாதிரி குழம்புலேருந்து எடுத்து போட்டு தனியாக பண்ணுறது தான் அதெல்லாம் பேர். இது வந்து குழம்பு வச்சு கறி எடுத்து போட்டு தனியாக வணக்கணும்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் அப்படி தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து நான் கறி வணக்க போகிறதில்ல, குழம்புலையே இருக்கும். குழம்புலேயே இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து குக்கரு விசில் வந்துருச்சுனாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான். சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. கண்ணுலாம் வீங்கின மாதிரி இருக்குதோ, கண்ணு வந்து வீங்கின மாதிரி இருக்குது, வேர்த்து கொட்டுது எனக்கு. சரி சாப்பிட்டு இது குக்கர் வந்து விசில் வந்துட்டோம், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கஞ்சி வந்து குடிச்சிட்டேன், கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் குடிச்சிட்டேன். ஓகேங்க, சாப்பிடும் போது பார்க்கலாம். வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து தட்டைப்பயிறு குழம்பு, இது வந்து தட்டைப்பயிறு குழம்பு, நேற்று வச்ச குழம்பு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். எடுத்து கீழே ஊற்றுறதுக்கு மனசு வரல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கொச்சிருச்சு. இது வந்து காய வச்ச தட்டைப்பயிறு இல்லை, வந்து பச்சை கொட்டை காட்டிலேருந்து பிச்சிட்டு வந்து பச்சை காயாக இருக்கும்ல, அந்த காயை உரித்து தட்டைப்பயிறு எடுத்து அதை கடைஞ்சி சாப்பிட்றது. நேற்று அந்த குழம்பு தான் வச்சேன். அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருந்துச்சு அந்த குழம்பு. அதனால தான் எடுத்து ஊற்றுறதுக்கு மனசு வரல. சூடு பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். காஞ்ச தட்டைக்கொட்டை வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது பச்சை தட்டைக்கொட்டை இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன், குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் மூடி விசில் வந்து அடங்கட்டும். விசில் அடங்கிட்ட பிறகு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சி. சாப்பிடும் போது பார்த்துக்கலாம். குக்கர் மூடி எடுத்தாச்சு, குழம்பு வெந்துருச்சு, அவ்வளோதான். தண்ணி மாதிரி இருந்துச்சுல்ல, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதுதான் இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு சாப்பிட வேண்டியது தான். அதுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் வந்து முட்டை வாங்கிட்டு வந்ததுனால இதோ முட்டை வந்து உப்பு போட்டு வேவடிச்சிட்ருக்கேன். இந்த முட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிடும் போது காமிக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு பார்க்கலாம். முட்டை வேவடிச்சா உடனே வந்து மிஷினில் உட்காந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த முட்டை வேகிற வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் தைச்சோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முட்டை வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கலாம், ஒரு கொஞ்சம் தைச்சா கூட பாக்கெட்டு ஒரு 5 பீஸு தைக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் ஆகும். ஆவான்னு சொல்லி போகிறதா உடனே அந்த சைடில் தான் நமக்கு ஆகும். நான் வாயா இருக்குது, ஆயத்தை வந்து நம்மளை கேட்கும். சரி, அந்த முட்டை வெந்துச்சாங்க
நீ அது சொல்லக்கூடாது. சாப்பிடும்போது பார்க்கலாம். சாப்பிடும்போது எடுத்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சி. அது எங்கள் வீட்டுக்கார் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதனால் சிரித்தேன். அந்த வீடியோ வந்து அது எப்படியோ டிலேட் ஆகிடுச்சாட்டங்குது. ஓகேங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, டாட்டா பாய்.